தெரிவித்துக் கொள்கின்றேன். அநேக வருடங்களுக்கு பின்பதாக உங்களை முகமுகமாய் சந்திக்கவும் ஆண்டவருடைய வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வதும் என்று சொல்வதற்கு பதிலாக ஆண்டவருடைய வார்த்தைகளை ஞாபகப்படுத்திக் கொள்ளவும் நம்மை நாமே ரிவ்யூ பண்ணிக்கொள்ளவும். ரிவ்யூ மீட்டிங் கூட வச்சுக்கலாம். நாம் எந்த நிலையில் இருக்கின்றோம், எல்லாரும் வேதத்தை நன்கு கற்று அறிந்தவர்கள் தான். ஆனாலும் ஆண்டவருடைய வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாய் என் தேவனாகிய கர்த்தர் கொடுத்த கிருபைகளுக்கான தேவனுக்கு நன்றி செலுத்துகின்றேன். வாய்ப்பு கொடுத்த மேல அண்ணன் மாதகுமார் அவர்களுக்கும் பொறுப்பாளர்கள் மற்றும் அங்கே விழும்பி இருக்கிற ஒவ்வொருவருக்கும் என் இதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். நம் கண்களை மூடி ஆண்டவர் நம்மோடு இடைபெறுவதற்கு, ஆண்டவர் நம்மோடு வசனங்களை ஞாபகப்படுத்துவதற்கு நம்மளுடைய இருதயத்தை விட்டுக் கொடுத்து பேசுகிற அடியனை மறைத்து ஆண்டவருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படணும், ஆண்டவருடைய நாமம் மாத்திரம் வெளிப்படணும், அதை குறித்தவர்களாய், அதை குறித்து எண்ணினவர்களாய் நாம் காத்திருப்போம். ஆண்டவர் சமூகத்திலே தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நம்மனேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நம்மனேசரே, உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே துணிந்ததென்று நினைத்த நான் துணிவாழிந்தேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே துணிந்ததென்று நினைத்த நான் துணிவாழிந்தேன். நன்றி பரலோக பிதாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய பிள்ளைகளாய், சகோதர சகோதரிகளாய், உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் இந்த இடத்திலே கூடி கர்த்தாவே உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துவோம், உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துவோம். எங்களுடைய ஜெப குறிப்புகளை ஸ்தோத்திரத்தோடைய கூடிய ஜெபத்தினால் வேண்டுதலினால் ஏறெடுக்கவும், இப்பொழுது உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்பதற்கு எங்களை தயார்படுத்தவும். எங்கள் ஒவ்வொருவரும் இந்த இடத்திலே நீங்க கூடி சேர்த்த தயவுக்காய் நாங்கள் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி சொல்லுகின்றோம் கர்த்தாவே. அடியனை மறைத்து உங்களுடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் சிறிது நேரம் சிந்திக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி அது எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10வது அதிகாரம் 23வது வசனம். எபிரேயர் 10:23. நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறது, அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவுள் போதும். நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவுள். எல்லாருக்கும் தெரிந்த பகுதிதான். நம்மளுடைய நம்பிக்கை, நம்மளுடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாய் இருக்கிறது, எப்படிப்பட்ட சூழ்நிலையில நாம் அறிக்கை செய்கிறவர்களாய் நாம் காணப்படுகிறோம். நம்மளுடைய நம்பிக்கையை நாம் அறிக்கை செய்வது மாத்திரமல்ல, நம்மளுடைய நம்பிக்கையை எப்படியாய் அறிக்கை செய்கின்றோம், அதிலே அசைவில்லாமல் உறுதியாக இருக்கின்றோமா? நம்மளுடைய நாம் பண்ணின அறிக்கையை அல்லது நம்மளுடைய விசுவாசத்தை அசைவில்லாமல் அதை முடிவு பெறுகின்றோம், நாம் உறுதியாய் அதிலே நாம் நிலைத்து நிற்கிறோமா என்பதை குறித்ததான ஒரு சில காரியங்களை வேத வசனங்களின் மூலமாக உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்தலாம் என்று இருக்கின்றேன். நம் கடைசி நாட்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். உலகத்திலே நடக்கின்ற அந்த காரியங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய வருகை மிக சமீபமாய் இருக்கிறது. அநேக காரியங்கள் ஆண்டவருடைய வருகையை வெளிப்படுத்துகிறதாய் காணப்படுகின்றது. ஒருபுறம் இப்படியாய் இருக்க, சத்ருவானவன் என்ன நினைக்கின்றான், அவனுக்கும் தனக்கு கொஞ்ச காலம் மாற்றம் உண்டு என்று அறிந்து அவனுக்கும் தெரியும் ஆண்டவருடைய வருகை மிக சமீபமாய் இருக்கின்றது. ஒரு கூட்ட ஜனங்கள், விசுவாசிகளாகிய ஜனங்கள் அவரை எதிர்நோக்கி அவருக்காக ஆயத்தத்தோடு காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். சத்ருவானவன் தனக்கும் கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்திருக்கின்றான். வேதம் தெளிவாக சொல்கின்றது, உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் எவனை வஞ்சிக்கலாமோ என்று கெர்ச்சிக்கிற சிங்கம் போல அவன் சுட்டித் திரிகிறதை நாம் அறிந்திருக்கின்றோம்.
இந்த கடைசி நாட்களில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். விசுவாசத்தை விட்டு வழி விலகி போகக்கூடிய அநேக காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே அவன் வழி நடத்தக்கூடும், அவன் நம்முடைய வாழ்க்கையிலே அனுமதிக்க கூடும். ஆனால் அந்த நிலைமையிலே நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கின்றோம்? விசுவாசத்தை விட்டு வழி போகின்றவர்களாய் காணப்படுகின்றோமா? ஆண்டவருக்கு பிரியம் இல்லாத அல்லது சத்ருவுக்கு பிரியமா இருக்கின்ற அந்த அவிசுவாசத்தை நோக்கி பின்மாற்றம் அடைகிறவர்களாய் நாம் காணப்படுகின்றோமா என்பதுதான் இந்த நாளினுடைய சுருக்கமான செய்தி. பிரியமானவர்களே, இதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நமக்கு ஞாபகப்படுத்துகின்றார். லூக்கா எழுதின அந்த நற்செய்தி நூல் 18வது அதிகாரம் அந்த 8வது வசனத்துல, ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை வரும். இது சத்ருவானவன் ஒரு பக்கம் நம்மை விசுவாசத்தை விட்டு பின்வாங்கி போகத்தக்கதாக வழிகளை அவன் ஆராய்ந்து கொண்டிருக்கின்றான். அதைத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் சொல்கின்றார், மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ. இதேதான் எபிரேய வாக்கியம் அந்த 10வது அதிகாரம் 37வது வசனம் 38வது வசனத்துல, வருகிறவர் இன்னும் கொஞ்சம் காலத்தில் வருவார், அவர் தாமதம் பண்ணார், விசுவாசத்தினால் நீதிமான் கிடைப்பார், பின்வாங்கி போவானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது என்கின்றார். கடைசி நாட்களில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். விசுவாசத்தினாலே நீதிமான் கிடைப்பான், பின்வாங்கி போவானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாய் இருக்காது. ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை நாம் வாழ வேண்டும் என்றால், ஆண்டவரோடு ஒரு இசைந்திருக்கின்ற வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால், ஆண்டவரோடு ஐக்கியமாய் நாம் இருக்க வேண்டும் என்றால் நமக்கு தேவை விசுவாசம். அதைதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் நம்மிடையே எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றார். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசம் இல்லாமல் ஆண்டவருக்கு பிரியமாய் இருப்பது காரியம். நாம சாத்தானுக்கு பிரியமாய் இருக்கின்றோமா அல்லது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமாய் நாம் விசுவாசத்தை அறிக்கையிடுகிறவர்களாக காணப்படுகிறோமா என்பதுதான் இன்றைய செய்தி. நம்முடைய நம்பிக்கையை நம்ம எப்படி அறிக்கை செய்யணும்? அசைவில்லாமல் அறிக்கை செய்வது உண்மை ஒருவரும் இருந்தாலும் அந்த நம்பிக்கையிலே நாம் அசைவில்லாமல் உறுதியாக இருக்க வேண்டும். அதற்கு நமக்கு நம்பிக்கையான அநேக காரியங்கள் இந்த வேதத்தில் கூறப்பட்டிருக்கிறது. ஏன் நம்மளுடைய நம்பிக்கையை நாம் அறிக்கை செய்யணும்? ஏன் நம்மளுடைய நம்பிக்கையிலே நாம் அசைவில்லாமல் உறுதியாக இருக்க வேண்டும் என்று நாம் வாசித்த அந்த வசனத்திலேயே இந்த பின்பகுதி வாசிங்க. வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறாரே. நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்ட தேவன்? அவர் உண்மையுள்ள தேவன், அவர் வாக்கு தத்தம் பண்ணின தேவன். வேதத்திலே அநேக வாக்கு தத்தங்களை சுதந்திரித்துக் கொள்வதற்காக உங்களையும் என்னையும் அவர் தெரிந்து கொண்ட தேவன், உங்களையும் என்னையும் அவர் அழைத்த தேவன். அவர் வாக்கு தத்தம் பண்ணின தேவன், அவர் உண்மையுள்ள தேவன். சரி, நாம ஆண்டவரை அறிந்து கொண்டால்தான் நம்ம என்ன செய்ய முடியும்? ஆண்டவரை அறிக்கை செய்ய முடியும். முதலாவதாக ஆண்டவர் யார் என்பதை நாம் ஒவ்வொருவரும் அறிந்து வைத்திருந்தோமானால் நாம் தைரியமாக அறிக்கை செய்ய முடியும். ஆக நம்மை அழைத்தவர், வாக்கு தத்தம் கொடுத்த தேவன், அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறபடினால் இந்த இடத்துல சொல்லப்பட்டது போல அவர் வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறதுனால நம்மளுடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவதில் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். எபிரேயர் 1 கொரிந்தியர் அவர் சொல்கிறார், உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். எதற்காக? தம்முடைய குமாரனும் நம்முடைய இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவோட ஐக்கியமாய் இருப்பதற்கு, ஆண்டவரோடு ஆண்டவர் பிரியமாய் இருப்பதற்கு நம்மை அழைத்த தேவன் அவர் உண்மையுள்ளவர். மீண்டுமாக 1 தெசலோனிக்கேயரில் சொல்கின்றார், உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். இன்னுமாக பார்க்கலாம் 2 தெசலோனிக்கேயர் 3வது அதிகாரம் 3வது வசனத்துல, கர்த்தரோ உண்மையுள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று உங்களை விலக்கி காத்துக் கொள்வார். வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் உண்மையுள்ளவர், நம்மை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர், நம்மை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர். வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறபடியினாலே நம்மை ஸ்திரப்படுத்தி அவர் தீமை நின்று விலக்கி காத்துக் கொள்கின்ற தேவன். தைரியமா ஒப்புக்கொள்ளலாமா? ஆண்டவரை தெய்வமாக கொண்ட நீங்களும் நானும் எவ்வளவு பாக்கியம் உள்ள ஜனங்கள்! இப்படிப்பட்ட ஆண்டவரை நாம்
அறிக்கை செய்கிறதுனால, இப்படிப்பட்ட ஆண்டவர் நமக்கு தெய்வமாய் இருக்கின்றபடியினால, இப்படிப்பட்ட ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கின்றபடியினால, இப்படிப்பட்ட வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் அவர் உண்மை உள்ளவராய் இருக்கின்றபடியினால, எந்த சூழ்நிலையிலும் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அது கொந்தளிப்பாக இருக்கலாம், புயல் காற்றாக இருக்கலாம், அல்லது எதிர்பாராத ஒரு பெரிய ஒரு இழப்பு நஷ்டமாக இருக்கலாம், எல்லா சூழ்நிலையிலும் என்னை அழைத்த தேவன் அவர் உண்மையுள்ளவர் என்பதை நாம் அறிந்து கொண்டோமானால் நம்மளுடைய அறிக்கையை நாம் விசுவாசத்தோடு அறிக்கை செய்வதற்கு அது ஏதுவாக இருக்கும். கர்த்தர் அவர் உண்மையுள்ள தேவன். நம்மை அழைத்த தேவன் இப்படிப்பட்டவர், அவர் உண்மையுள்ள தேவன். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்தில் கூட நாம் வாசிக்கலாம், நம்மை எங்கிருந்து அவர் அழைத்திருக்கின்றார் என்றால், அவர் பூமியின் கடையாந்தரங்களில் இருந்து நம்மை எடுத்து அதன் எல்லைகளில் இருந்து அழைத்து வந்து சொல்கிறார், நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை. நாம் ஆண்டவரை தெரிந்து கொள்ளவில்லை, ஆண்டவர் உங்களையும் என்னையும் அவர் தெரிந்து கொண்டார். எங்கிருந்து தெரிந்து கொண்டார்? பூமியின் கடையாந்தங்களில் இருந்து நம்மை எடுத்து அதன் எல்லைகளில் இருந்து அழைத்து வந்து சொல்றாரு, நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன். ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டார். யாரை அவர் முன் அறிந்தாரோ, தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு அவர் முன் குறித்திருக்கிறார். யாரை முன்னறிந்தாரோ அவர்களை முன் குறித்திருக்கிறார். யாரை முன் குறித்திருக்கிறாரோ அவர்களை அழைத்தும் இருக்கின்றார். உங்களையும் என்னையும் அழைத்த தேவன் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கின்றபடியினாலே, இன்றும் ஜீவிக்கின்றபடியினாலே நாம் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கை செய்வதில் உறுதியாய் நாம் நிலைத்திருக்க வேண்டும். அதே ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தை அடுத்து நீங்க வாசிப்பீங்கன்னா 41:9 அவர் எங்கிருந்து அழைத்து வந்தார் என்று வாசிக்கிறோம். அதே இதுல 10வது வசனத்துல பார்த்தோம்னா, பயப்படாதே நான் உன்னை மீட்டுக் கொண்டேன், பயப்படாதே நான் உன்னோட இருக்கிறேன். 13வது வசனத்துல பாத்தீங்கன்னா அவர் என்ன சொல்றாரு, உன் ரட்சகன் உன் கற்றமாயினால் உன் வலதுகையை பிடித்து பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்கின்றார். உனக்கு உன்னோடு இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்கின்றார். அதே ஏசாயா 41:14 வசனத்தில் நாம் வாசிப்போம் என்றால், இஸ்ரவேல் என்னும் பூச்சியே இஸ்ரவேலின் சிறுக்கூட்டமே, யாக்கோபின் பூச்சியை இஸ்ரவேலின் சிறுக்கூட்டமே பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று உன் பரிசுத்தரும் உன் மீட்புமாகிய கர்த்தர் கூறுகின்றார். ஆண்டவர் நம் கூட இருக்கிறார் மாத்திரமல்ல, நம்மோடு கூட அவர் இருக்கின்றார். நமக்கு அவர் துணை செய்கின்றார். எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் துணை செய்கின்ற ஆண்டவர், நம்மை அழைத்த ஆண்டவர், வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ள தேவன் நாம் கூடையே இருக்கின்றபடியினால நாம் என்ன செய்யணும்? எந்த சூழ்நிலையிலும் நம்மளுடைய நம்பிக்கையை என்ன செய்ய வேண்டும்? அசைவில்லாமல் அதை அறிக்கை செய்வதற்கு உறுதியாய் இருக்க வேண்டும். இதைத்தான் எபிரேய ஆக்கியோனும் தன்னுடைய வாசியுங்கள் 4வது அதிகாரம் 14வது வசனம். யாராவது வாசிங்க எபிரேயர் 4:14. வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியினால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவோம். நாம் அறிக்கை செய்யணும், அது ஒருபுறம் இருக்கட்டும், அசைவில்லாமல் அது உறுதியா இருக்கட்டும். நாம் பண்ணின அறிக்கையை என்ன செய்யணும்? உறுதியாய் பற்றி கொண்டிருக்கணும். ஏன் உறுதியாய் பற்றி கொண்டிருக்கணும்? வானங்களின் வழியாய் பரலோகத்துக்கு போன இயேசு கிறிஸ்து என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கின்றார். ஏசாயாவை பார்த்தோம், கூடயே இருக்கிறேன்னு சொல்றாரு. இங்க எபிரேய ஆக்கியோன் சொல்கிறார், அந்த வானத்தின் வழியாய் பரலோகத்துக்கு சென்ற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கின்றபடியால் நம்மளுடைய அறிக்கையில் என்ன செய்யணும்? உறுதியாய் பற்றி கொண்டிருக்க வேண்டும். சரி, ஒரு நம்பிக்கை சொல்லிட்டோம். ஏன் நம்ம அசைவில்லாமல் உறுதியா இருக்கணும்? அறிந்து கொண்டோம் ஆண்டவரை. இப்படிப்பட்ட ஆண்டவர், நம்மை அழைத்த ஆண்டவர், வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ள ஆண்டவர், பயப்படாதே நான் உன்னோட இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர், நான் உனக்கு துணை இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர், நம்மை தெரிந்து கொண்ட ஆண்டவர், இவர் எல்லாத்தையும் நாம் அவர் ஜீவிக்கின்ற தேவனாய் இருக்கின்றபடியாலே நாம் அறிக்கை செய்யணும்னு பார்த்தோம். அப்ப எதை அறிக்கை செய்யணும்? விசுவாசம்.
நம்பிக்கை விசுவாசம் எல்லாம் ஒண்ணுதான். ஏன்னா இந்த நம்பிக்கை விசுவாசம் எனக்கு இது ஒரு கொஞ்சம் பிடித்தமான டாபிக். அதாவது இந்த கடைசி நாட்களில் நாம் இருக்கின்றோம், நம்பிக்கையை எல்லாம் அறிக்கை எழுதுகிறோம். ஆனா அந்த சூழ்நிலைகளை பார்த்த உடனே நம்மளுடைய நம்பிக்கையிலிருந்து வழிவிலகி போயிடுறோம். இப்ப என்னுடைய வாழ்க்கையிலே அன்னை சொன்னது போல அந்த நம்பிக்கை அந்த விசுவாசம் இல்லாம நான் நேரங்கள் முன்பதாக நான் 2 காலாக நிற்க முடியாது. நான் நிற்பது ஆண்டவருடைய கிருபை. நான் ஆணித்தரமாக சொல்கின்றேன், என்னுடைய 2 கால்களோடு நான் நிற்கிறேன் என்றால் அது ஆண்டவருடைய கிருபை. இந்த இன்சூரன்ஸ் செக்டர் பிரேயர் ஃபெலோஷிப் எனக்கு மிகுந்த ஐக்கியம் உண்டு. நான் ஒரு 6-7 வருடங்களாக என்னால் வர முடியவில்லை. ஆரம்பத்தில் நான் கூட இருந்த நாட்கள் நான் படுத்த படுக்கையா இருந்தப்பெல்லாம் என்னை எழுப்பி விட்டது இந்த இன்சூரன்ஸ் செக்டர் பிரேயர் ஃபெலோஷிப் தான். 2010 வருடம் நல்லா ஞாபகம் இருக்கு. சனிக்கிழமை அப்ப 1:30 மணி வரைக்கும் ஆபீஸ்ல ஆர்த்ரைட்டிஸ், எல்லா ஜாயிண்ட்லயும் பெயின், எல்லா ஜாயிண்ட்டும் 2 முட்டு 2 ஹிப்பு, இந்த ஷோல்டர் ஜாயிண்ட், இந்த ஜாயிண்ட், ஜா, ஹிப்பு, எதுவுமே என்னால அசைக்க முடியாது. டோட்டல் எல்லாமே நான் பெட்ரீட்டனா கிடைக்கும். 12 பேர் இன்சூரன்ஸ் செக்டர் பிரேயர் ஃபெலோஷிப் வந்தாங்க. அதுல எத்தனை பேர் இங்க இப்ப இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. 12 பேர் மத்தியானம் ஃபாஸ்டிங், அதாவது ஆபீஸ் முடிஞ்சு சாப்பிடல, நேர எங்க வீட்டுக்கு 4 மணி வரைக்கும் எல்லாரும் பிரேயர் பண்ணிட்டு படுத்த படுகையாக கிடந்த என்னை விசுவாசத்திலே நான் வழி விலகி போகாதவாறு, அந்த விசுவாசத்தை விட்டு வழி விலகி போய் பின்மாற்றம் அடையாதவாறு என்னை எழுப்பி விட்டது இன்சூரன்ஸ் செக்டர். அதே போல 2014-15 ஒரு மேஜர் ஆக்சிடென்ட். 2 காலையும் 2 டயர் ஏறி இறங்கி கால் 2 ஸ்மாஷ் ஆகி ஒண்ணுமே இல்லை, போர்டுலாம் ஒண்ணுமே இல்லை. என்னுடைய போட்டோஸ் என் மொபைல்ல இருக்கு. அதெல்லாம் பாத்தீங்கன்னா நான் 2 காலோட நிக்கிறேன்னா அப்படிங்கிறதுலாம் ஆண்டவருடைய கிருபை. யாரும் நம்ப முடியாது. ஒரு ட்ரிப் நான் ஃபேஸ்புக்ல போட்டேன், என்னுடைய கால் இருந்த சூழ்நிலை நான் எப்படியாய் நான் கடந்து வந்தேன். அதை பார்க்க முடியாம நிறைய பேர் இது உடனே எது அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா முட்டுக்கு கீழே சதையே கிடையாது, முட்டுக்கு கீழே எல்லாம் அழுகி போய் விட்டது. இதே அப்போலோல இன்னும் இருக்கிறாரு டாக்டர் ராஜபாண்டியன், ஆர்த்தோ ஸ்பெஷலிஸ்ட். அவர் தான் எல்லாம் பண்ணாரு. ஆனாலும் காலை அழுகி விட்டு அழுக பண்ணி விட்டு அழுகி போச்சு. அவ்வளவுதான். உனக்கு உயிர் வேணுமா கால் வேணுமா, முட்டுக்கு மேல காலை வெட்டிக்கணும் அப்படின்ட்டாங்க. டேட் குறிச்சிட்டாங்க. அழுகுதுன்னு கொஞ்சம் கொஞ்சமா ஸ்கிராப் பண்ணி அந்த சதையெல்லாம் எடுத்துட்டாங்க. எனக்கு ட்ரெஸ்ஸிங் போட வர்றப்ப அவங்க எல்லாம் பேசிக்குவாங்க, டாக்டர் அந்த நர்ஸ் சொல்லுவாங்க இந்த காலை ஆம்புடேட் பண்ணணும் அப்படின்னு. ஆனா உள்ள யாரும் தெரியாது. என்னுடைய மனைவி வெளியில இருப்பாங்க. 11வது நாள் ட்ரெஸ்ஸிங், 13வது நாள் ட்ரெஸ்ஸிங். அடுத்து 15வது நாள் என்ன ஐசியூ கூட்டிட்டு போயிட்டு இன்னும் டிப்ரிமெண்ட் பண்ணாங்க. இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துட்டு என்னுடைய மனைவியை கூப்பிட்டு ஒரு பவுல்ல அந்த உச்ச சதையெல்லாம் காமிச்சிட்டு என்னுடைய மனைவியை கூப்பிட்டு பாருப்பா எல்லாம் போச்சு. அவரை பாக்குற அந்த நம்ம கறி வேக வச்சுட்டோம்னா அது ஒரு மாதிரி தரலா இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி என்னுடைய சதையை பிரித்து ஒரு பவுல்ல காமிச்சு, உன் புருஷனுக்கு உசுர் வேணுமா அல்லது நாளைக்கு காலையில காலை எடுத்துருவோம். காலை எடுத்தாதான் பிளைட்டான். எனக்கு தெரியாது. அது வரைக்கும் என் மனைவி ஊரு சின்ன கலக்கமும் இல்லை. நான் ஆக்சிடென்ட் ஆகி ரத்த வெள்ளத்துல கலங்க. எல்லாரும் பாக்குறாங்க, விலகி போறாங்க. இதுக்கும் 180 எதுவுமே வரல. என் மனைவி வரா, ஒரு காரில் இருந்தே கேள்விப்பட்டு நான் சொல்றேன், ஏமா 2 காலும் போச்சுமா, 2 காலையும் பஸ் இறங்கிச்சுன்னா 2 காலும் போச்சுமா அப்படின்னு. ஒருவேளை அந்த நேரத்துல அவா ஐயோ அப்படின்னு ஒருவேளை பதவி இருந்தா நான் கோமா போயிருப்பேன். அவ்வளவு பிளட் லாஸ், அவ்வளவு பிளட் போயிடுச்சு. ஆனாலும் உசிலம்பட்டி யசோட நான் ஒர்க் பண்றேன். என்னுடைய பேக் இதே மாதிரி ஒரு பேக் தான். பில்டிங் கீ, சேஃப் கீ, 1 2 காஸ்பாக்ஸ் கீ எல்லாமே இருக்கு என்னுடைய பேக்ல. அது யாரும் எடுத்துட்டு போயிடக்கூடாது. அது வேற நான் இந்த கையில இது பண்ணிட்டு இருக்கேன். என்னுடைய மனைவி ஒரு மாதிரி சொல்லிட்டானா அவ்வளவுதான், நான் கோமா ஸ்டேஜ் போயிருப்பேன். நான் சொல்றேன் என்னுடைய 2 காலம் போயிடுச்சுமா. அதான் கால் தானே போச்சு, அதனால ஒண்ணும் இல்லை. அவன் அவ்வளவு தைரியப்படுத்தி பக்கத்துல ஒரு செருப்பு கடையில இருந்து காலெல்லாம் தூக்கி வைக்க முடியாது, செருப்பு கடையில அட்டையை எடுத்து என்னுடைய 2 கால்களுக்குள்ள வச்சு அப்படியே காரில் தூக்கி வைக்கிறாங்க.
என் மனைவி தொடைக்கு மேல என் கால் இருக்கு, அவ தொட்டு பாக்குறானா, நறுநறுன்னு இருக்கான். அவ பண்ணின ஒரே வார்த்தை, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்துதான உங்களுடைய விண்ணப்பங்களை சுதந்திரத்தோட கூடிய ஜெபத்தினால் வேண்டியிருந்தாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அவ பண்ண காரியம் ஆண்டவருக்கு தெரியப்படுத்துனதுதான். மடியில காலை வச்சுட்டு, ஆண்டவரே எங்கள் அண்ணனுடைய கால்களை நீங்க மான் கால்களை போலாம். அது ஒரு சின்ன ஜபம் தான். ஜபம் பண்ணிட்டு அவன் இதை பத்தி குறித்ததான ஒரு கவலையே இல்லை, ஜாலியா இருக்கான். நேர திருமங்கலம் சிகிச்சை போடுவாங்க, ரொம்ப சீரியஸா இருக்காங்க. வென்பிளான் போடுறது கூட நரம்பு இல்லை, ஏன்னா எல்லாம் பிளட் எல்லாம் காலி ஆயிடுச்சு. அங்க ஒரு கிறிஸ்டியன் நர்ஸ் இருந்ததுனால எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ ஒரு 3-4 வென்பிளான் போட்டுட்டு காலை நல்லா சுத்திட்டு 108ல நீங்க அப்போ போயிருங்க அப்படின்னு நினைச்சிட்டாங்க. எல்லாரும் நான் இப்படி இருக்கேன்னு பாக்குறத விட என்னுடைய மனைவி இப்படி இருக்கா, ஐயோ அவங்க எல்லாம் ஆயிருமோ தான் பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா ஆண்டவர் அவளை பலப்படுத்தினார். அவ்வளவு பலத்தோடு இருந்த அந்த ரூம்குள்ள நான் வந்த உடனே அவளுக்கு ஒரு மாதிரி இருந்தா. என்னம்மா டாக்டர் என்ன சொன்னாரு, என் காலா இருக்கணும்னு சொன்னாரா அப்படின்னு கேட்டேன். ஆமா தான், உங்களுக்கு எப்படி தெரியும்? இதை எனக்கு ஒரு வாரமாவே சொல்லிட்டு இருக்காங்க, நான் தான் ஒன்றை சொல்லல. ஆனாலும் நான் அப்ப பண்ணின அந்த அறிக்கை, ஆண்டவர் படைத்த இந்த கால், இந்த நரம்பு, இந்த தோல், இந்த எல்லாமே ஆண்டவருடைய சித்தம் இல்லாமல் அகற்ற முடியாது. நான் 2 காலோட ஆலயத்துக்கு செல்லுவேன், 2 காலோட எல்லா இடங்களுக்கும் செல்லுவேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அந்த நம்பிக்கையில நாங்க கடைசி வரைக்கும் நாங்கள் நிலைத்து நின்றோம். ஆண்டவர் உங்களுக்கு முன்பதாக அந்த அறிக்கையிலே நான் கடைசி வரைக்கும் காத்துக் கொள்வதற்கு உங்களை மாதிரி ஆட்கள் நீங்க எனக்கு ஜெபித்தபடியினாலே உங்கள் முன்பதாக நான் நிற்க நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்றேன். நம்ம நம்பிக்கையை நாம் எப்படி அறிக்கை செய்யணும்? விசுவாசம்னா என்ன? நம்மளுடைய உணர்ச்சிகள் மேலேயோ, நம்மளுடைய ஞானத்தின் மேலேயோ, அல்லது நம்மளுடைய அறிவின் மேலேயோ, அல்லது மற்றவர்களுடைய வார்த்தைகள் மூலமாவோ அதை சார்ந்து கொள்ளக்கூடாது. அது விசுவாசம் இல்லை. ஒருவேளை சாதகமான சூழ்நிலையில நாம் ஆண்டவர் மேல விசுவாசம் வைக்கலாம். ஆனா இவை எல்லாவற்றையும் நாம் ஒதுக்கி தள்ளிவிட்டு மனுஷன் கூறுகிற வார்த்தையை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. நம்மளுடைய ஞானத்தையோ நம்மளுடைய உணர்ச்சிகளையோ எல்லாவற்றையும் ஒதுக்கி விட்டு முழு இதயத்தோடு ஆண்டவரோடு நாம இருக்கிறது தான், ஆண்டவர் மேல வைக்கிற பற்றுதல் தான் அது விசுவாசம். நம்ம உதாரணத்துக்கு சொல்லுவோம் என்றால், யோசுவா 6வது அதிகாரத்துல ஆண்டவர் யோசுவாவை சொல்றாரு, எரிகோ அடைக்கப்பட்டிருக்கு, இஸ்ரவேல் ஜனங்களால உள்ள போக முடியல, வெளியே வர முடியல. ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ முதல் நாள் என்ன செய்ய, ஜனங்களோட அந்த யுத்த புருஷர்களோட ஒரு நேரம் சுற்றிவா. அடுத்து என்ன சொல்றாரு, 6 நாள் இப்படியே செய்ய, 7ஆவது நாள் என்ன செய்யணும், 7 நேரம் சுத்து. ஆட்பரியும் சொன்னப்ப ஆட்பரியுங்கள் அலங்கம் இடிந்து விடும். யோசுவா என்ன செஞ்சான், இது அப்படியே ஜனங்களுக்கு கன்வே பண்றான். ஜனங்களை பார்த்து சொல்கின்றான் 6வது அதிகாரத்துல, நீங்க எல்லாம் செய்யுங்க, எரிகோவை சுற்றி வாங்க. சரி, அடுத்த நாள் சுத்துங்க, அடுத்த நாள் சுத்துங்க. அவர்கள் தங்களுடைய உணர்ச்சியின் மேலேயோ தன்னுடைய ஞானத்தின் மேலேயோ அல்லது சயின்ஸ் மேலேயோ நம்பிக்கை வைத்திருந்தா அந்த எரியோ கொடி அணைக்கு உடைஞ்சிருக்குமா நினைச்சிருப்பாங்க. இது எப்படிங்க நடக்கும், இது சுத்தி வந்தா அது எப்படி சயின்டிபிக்கா எப்படி நடக்கும், அது விழாது இல்ல. ஆக நம்மளுடைய உணர்ச்சிகள் மேலேயோ நம்மளுடைய அறிவின் மேலேயோ நம்மளுடைய ஞானத்தின் மேலேயோ அல்லது மற்றவர்கள் சொல்வதை நம்பாம ஆண்டவரோடு ஒரு முழு இதயத்தோடு ஐக்கியமாயிருப்பதுதான் விசுவாசம். இங்க அதே நேரத்தில் நம்ம பேதுரு தெரியுங்களா, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் ஆகிய கிறிஸ்து என்று அறிக்கை செய்த சீசர்கள்ல பேதுரு மாத்திரம் அவன் முதன்மையானவர். இந்த உலகிற்கு ஆண்டவரை வெளிப்படுத்தினவர். காவலில் சாவலில் உன் கூட வருவேன் ஆண்டவரை அப்படிலாம் அறிக்கை செய்த அந்த பேதுரு தான் ஆண்டவர் ஜனங்களுக்கு போதித்து பின்பதாக என்ன செய்தார், சீசர்களை அக்கறைக்கு போங்க என்று துரிதப்படுத்துகின்றார். சீசர்களும் சென்றுட்டாங்க. ஆண்டவருக்கு தனித்து ஜெபம் பண்ணுவதற்காக ஒரு மலையின் மேல் செல்கின்றார். அதுக்குள்ள நடுஜாமமா ஆயிடுச்சு. கடல் பாதி தூரம் என்ன பண்ணிட்டாங்க, சீசர்களுடைய படகு சென்று விட்டது. ஆண்டவர் ஜலத்தின் மேல் நடந்து வருகிறார். இரவில் 4வது ஜாமத்திலே ஆண்டவர் அந்த படகின் அந்த கடலின் மீது நடந்து வருகிறார். சீசர்கள் எல்லாரும் கலக்கமடைந்து என்ன சொல்றாங்க, ஆவேசம் என்று சொல்கிறார்கள். ஆனா இந்த பேதுரு என்ன சொல்றான், ஆண்டவரே நீரேயானால் நான் ஜலத்தின் மேல் நடந்து வர எனக்கு உதவி செய்ய.
அப்பொழுது ஒரு நல்ல அறிக்கை தான், இது ஒரு அறிக்கை தான். ஆண்டவரை பார்த்து ஆண்டவர் நடந்து வராரு, ஆண்டவரை பார்த்துட்டு நானும் நடந்து போயிருவேன். அறிக்கை செய்கிறார், ஆண்டவரே நீரையானால் நான் இந்த ஜலத்தின் மேல நடந்து சென்றதற்கு எனக்கு கிருபிச்சீங்க. ஆண்டவர் சொல்றாரு நடந்து வா பேதுருவேன். ஆண்டவரை பார்க்கிறான், நடக்கிறான். திடீரென்று என்ன செய்யறான்? திடீரென்று என்ன காற்று பலமா இருக்கிறதை கண்டு சூழ்நிலைகளை அப்பதான் பார்க்கிறான். தன்னுடைய உணர்ச்சியின் மேல் அவன் நம்பிக்கை வைக்கிறான். ஆண்டவர் மறந்துட்டான், தன்னுடைய உணர்ச்சியின் மேல் நம்பிக்கை வைக்கிறான், சூழ்நிலைகளை பார்க்கின்றான். இங்க காற்று பலமா இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில். அப்ப பாருங்க, இந்த அறிக்கையில பேதுரு என்ன பண்ணிட்டான்? அவன் தன்னுடைய அறிக்கையிலே நிறுத்த முடியவில்லை. அதுதான் பேதுரு மூலமா நமக்கு நிறைய கற்றுத்தார. காவலிலும் சாவலிலும் கூடவே வருவேன் பேதுரு சொன்னாரு. ஆண்டவரே உன் கூட மறிக்கமா இருந்தாலும் நான் என்ன செய்ய மாட்டேன், உண்மை மறுதளிக்க மாட்டேன். ஆனா சூழ்நிலைகளை பார்த்து 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 பேதுரு என்ன செய்கின்றான்? அவன் விசுவாசத்தை தன்னுடைய தான் பண்ணின ஆய்கையில அவன் உறுதியாய் அசைவில்லாமல் இருக்க முடியவில்லை. இன்று இப்படிப்பட்ட சூழ்நிலைகள்ல, நமக்கு சாதகமற்ற சூழ்நிலைகள்ல அல்லது எல்லாமே நமக்கு எதிராக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்ல நாம ஆண்டவர் மேல வைத்திருக்கிற அந்த விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? அந்த விசுவாசத்திலே நாம் நிலைத்து நிற்க வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்று உங்களுக்கு எனக்கும் ஞாபகப்படுத்துகின்றார். வேதத்திலே நான் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் நான் குறிப்பிட நான் ஆசைப்படுகின்றேன். இந்த விசுவாச வீரர்கள் பட்டியல்ல நம்ம யார் வரா? நம்ம தாவீதும் வர. எபிரேயர் 11 நீங்க பார்க்கும் பொழுது தாவீதும் வருகிறார். இந்த தாவீது விசுவாச அறிக்கை அவன் எப்படி அவன் அறிக்கை செய்தான்? ஒரு கிறிஸ்தவராகிய நாமும் இந்த தாவீதின் மூலமாக நாமும் ஒரு சில காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். 3 விதமான அறிக்கையை நான் உங்களுக்கு சொல்கின்றேன். நம்மளுடைய அறிக்கை எப்படிப்பட்டதாக இருக்கணும்? முதலாவதாக அது விவேகம் உள்ள அறிக்கையா இருக்கணும். இரண்டாவது, நாம பண்ணுகின்ற அறிக்கை அது விசுவாச அறிக்கையா இருக்கணும். மூன்றாவது, நாம் பண்ணக்கூடிய அறிக்கை அது வீரமுள்ள அறிக்கையா இருக்கணும். அதாவது விவேகம் இல்லாம விசுவாசமா வீரமா நம்ம பேசக்கூடாது. இந்த விவேகம் இல்லாததுக்கு நான் ஒரு அர்த்தத்தை சொல்லலாம்னா, வேதத்துல நிறைய வசனங்கள் இருக்கு. ஆண்டவர் உன்னை காக்கும்படிக்கு தங்களுடைய கரங்களிலே உன்னை ஏந்தி கொண்டு போவார் அப்படின்ட்டு நான் கார்ல 180 200 நான் ஓட்ட முடியுமா? ஆண்டவர் என்னை காப்பாற்றிக் கொள்வார், என்ன தன்னுடைய வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படிக்கு தூதர்களை அவர் அழைத்து செல்வார் அப்படின்னு சொல்லிட்டு நான் 200 அமுக்கி போனவன் அது கிடையாது. அந்த அறிக்கை விவேகமான அறிக்கை என்று நான் சொல்ல முடியாது என்னுடைய இதை பொறுத்தவரை. ஆனா இங்க தாவீது பார்க்கிறோம், அந்த பக்கம் மலையின் மேல அங்கிட்டு பெலிஸ்தர் நிக்கிறாங்க, இந்த பக்கம் மலையில இங்கிட்டு இஸ்ரவேலர்கள் இருக்காங்க, நடுவுல பாளையம் இருக்கின்றது. அங்க கோலியாத் நிற்கின்றான். ஆண்டவரை, ஜீவனுள்ள தேவனை அவன் என்ன செய்கின்றான்? அவன் நிந்திக்கின்றான். உன்னை தாவீது சொல்றான் மற்றவர்களை பார்த்து, யாருமே ஏன் தேவனுடைய சேனைகளை அவன் நிந்திக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் தாவீது ஒரு விவேகமான ஒரு அறிக்கை என்பதாக செய்கின்றான். ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திப்பதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியன் எம்மாத்திரம். அந்த ஒரு விசுவாச அறிக்கை சொல்வதற்கு முன்பதாகவே ஜனங்களை பார்த்து ஒரு விவேகமா ஒரு அறிக்கை சொல்றான். ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திப்பதற்கு இந்த விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம். உன்னை சபலத்தை கூட்டு போறாங்க. தாவீது சொல்றான், நான் போய் அவர்களை நான் அவனை கொன்று போட்டு நான் அவனை ஜெயித்து விட்டு வருவேன் அப்படின்னு சொல்றப்போ அங்க சவுல் என்ன சொல்றாரு தாவீதை பார்த்து, தாவீது நீ இளைஞன் பாரியே, நீ இளைஞர், ஆனா உன்னை எதிர்த்து நீ யார நீ எதிர்க்க போறியோ அந்த கோலியாத் என்பவன் தன்னுடைய சிறு வயது முதல் அவன் யுத்த வீரன். விவேகம் அறிக்கை பண்ணிட்டான், இவன் யாரா என் தேவனை நிந்திக்கிறதுக்குன்னு. அடுத்து விசுவாச அறிக்கை சொல்ல போறான். அதுக்கு முன்பதாக ஒரு தடை வருகிறது, ஒரு பயமுறுத்த பார்க்கிறாரு. சவுல் ராஜாவே எப்பா உன்னால முடியாது, நீ சின்ன பையன், நீ இளைஞன், ஆனா உன்னை எதிர்த்து நிற்கிற அந்த ஆளு தலைச்சியா அது இதுன்னு போட்டுட்டு பயங்கரமா இருக்கிற ஆளு, அவன் சிறு வயது முதல் யுத்த வீரன். அப்பொழுதுதான் இந்த தாவீது சொல்றான்,
சொல்றாங்க. ஒரு விசை நான் என்னுடைய தகப்பனுடைய ஆடுகளை நான் வைத்துக் கொண்டிருந்தேன். அப்ப என்ன செய்ச்சு, ஒரு சிங்கம் வந்துச்சு, ஒரு கரடி வந்துச்சு, என்னுடைய ஆடுகள்ல ஒன்னை தூக்கிட்டு போயிடுச்சு. நான் பின்னாக சென்று அந்த சிங்கத்தின் அந்த வாயிலிருந்து என்னுடைய ஆடை நான் என்ன பண்ணேன், காப்பாற்றி போட்டேன். அது என் மேல் பாய்ந்த பொழுது அதன் தாடியை பிடித்து அடித்து கொன்று போட்டேன். விசுவாச அறிக்கை என்ன சொல்றாங்க தெரியுமா? இந்த சிங்கத்தின் கைக்கும் இந்த கரடியின் கைக்கும் தப்ப ஆண்டவர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் என்னை தப்புவித்தார். அதுதான் விசுவாச அறிக்கை. முதலாவதாக ஆண்டவர் யார் என்பதை நாம் அறிந்து கொண்டோம். ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொண்டோம். அவர் நம் கூடவே இருக்கிற ஆண்டவர் என்பதை நாம் தெரிந்து கொண்டோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று தெரிந்து கொண்டோம். உங்களையும் என்னையும் அழைத்தவர் அவர் உண்மையுள்ளவர். உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டவர் அவர் உண்மையுள்ளவர். அவர் அழைத்த தேவன் உண்மையுள்ளவர், அழைக்கிற தேவன் உண்மையுள்ளவர். எல்லாத்தையும் பார்த்துட்டோம். வானங்களின் வழியாக பரலோகத்தில் சென்ற அந்த இயேசு கிறிஸ்து என்னும் பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறாரு. அதை எல்லாம் நம்ம பார்த்துட்டோம். ஆனாலும் ஒரு சிறு காரியம், பயமுறுத்துறதுக்கான காரியம் வரும் பொழுது, இல்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என் கூட இருக்கிறாரு என்ற ஒரு நம்பிக்கை வரணும். இங்க தாவீது என்ன சொல்றான், சவுல் ராஜா பயமுறுத்த பார்க்கிற ஆனாலும் என்ன சொல்றான், சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த ஆண்டவர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் என்னை தப்புவிப்பார் என்று நான் விசுவாசிக்கின்றேன். அடுத்து மூணாவது நான் என்ன சொன்னேன், வீரமான அறிக்கையை நான் சொல்லணும். இந்த காலத்துல அந்த வீரமான அறிக்கை தான் வேணும். நான் அந்த கடந்து என்னுடைய அந்த சிறையிருப்பை ஆண்டவர் திரும்பும் பொழுது என்னுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் எல்லாமே அந்த வீரமான வார்த்தைகள் தான். நிறைய அந்த மீகா 7:8 சொல்லுவேன். ஒரு மாதிரியான சோர்வு நேரங்கள்ல மீகா 7:8, என் சத்துருவே நீ எனக்கு விரோதமாக சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளில் உட்கார்ந்தால் என் தேவன் எனக்கு வெளிச்சமாக இருப்பார். இருளான பாதையில சத்துருவானவன் என்னை நடத்தி கொண்டு பொழுது, அல்லது எனக்கு இதுதான காரியங்கள் பயங்கரமான சூழலில் இருக்கும் பொழுது அவன் சத்துரு ஒருவேளை சந்தோஷப்படுற மாதிரி அவன் காணப்பட்டாலும், எனக்கு வர பிரச்சனைகள்ல, எனக்கு வர பாடுகள்ல ஆண்டவர் எனக்கு இருந்து அனுமதிக்கின்ற அந்த காரியங்களில நான் சொல்லக்கூடிய காரியம், என் சத்துருவை எனக்கு விரோதமாய் நீ சந்தோஷப்படாது. நான் விழுந்துட்டேன் நினைச்சிட்டியா, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். நான் இருளில் இருக்கிறேன் நினைக்கிறியா, நான் இருளில் உட்கார்ந்தால் என் தேவன் எனக்கு வெளிச்சமாக இருப்பார். உங்களையும் என்னையும் பிரகாசிப்பிக்கிற தேவன் அவர் நம்மோடு இருக்கின்றார். அதை உறுதியாய் நம்ம பற்றி கொண்டவர்களாய் நம்ம விசுவாச அறிக்கை செய்யணும். இங்க சவுல் என்ன செய்யறான், அவனுடைய வஸ்திரத்தை கொடுக்கிறான் தாவீதுக்கு. வஸ்திரங்களை போட்டு பார்க்கிறான், தலைச்சீராவை வச்சு பார்க்கிறான், மார்க்கவசத்தை வச்சு பார்க்கிறான், கையில சவுளுடைய அந்த ஈட்டியை வாங்குறான், நடந்து பார்க்கிறான், பழக்கம் இல்ல, அவ்வளத்தையும் தூரம் போட்டான். அவ்வளத்தையும் தூரம் போட்டு ஒரு வீரமான ஒரு அறிக்கை செய்யறான். பாத்தீங்களா, அந்த பெலிஸ்தனை பார்த்து சொல்றான், நீயும் கேடயத்தோடும் ஈட்டியோடும் பட்டயத்தோடும் என் கூட வருகிறாய், ஆனால் நானும் நீ நிந்தித்த இஸ்ரவேலின் ராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறேன். இந்த அறிக்கை எப்படி சொல்ல முடியும்? ஒண்ணுமே இல்லை அவனுக்கு, சின்ன பையன் தான் அவன், யுத்த வீரன், எதுவுமே எடுத்துட்டு போல, கையில வெறும் கல்ல சின்ன கூழாங்க இருந்தான், எல்லாத்தையும் கலந்து போட்டான். அவன் ஒரு இது பண்ணனா இவன் க்ளோஸ். ஆனாலும் அவன் அறிக்கை செய்கின்ற காரியங்கள், நீயோ ஈட்டியோடும் பட்டயத்தோடும் கேடயத்தோடும் என்னிடம் வருகிறாய், ஆனால் நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலின் ராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறேன். அவர் இன்றைக்கு உன் தலையை உண்ணவிட்டு வாங்கி பெலிஸ்தரின் அந்த பிணங்களை இந்த வனாந்தரத்திலே பறவைகள் தின்னும். இப்படிப்பட்டவர்கள் இந்த சூழ்நிலையில் அறிக்கைகிறான். பார்க்கிறான், என் தேவனின் கூட இருக்கிறார், இந்த ஜீவனுள்ள தேவனின் கூட இருக்கிறார். அதை அவன் அறிந்து கொண்டபடியினாலே எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் தன்னுடைய நம்பிக்கையை அவன் அறிக்கைகிறது உறுதியாய் காணப்பட்டான். பெரியமானவர்களே, நம்மளுடைய வாழ்க்கையில ஒருவேளை இப்படிப்பட்டதான காரியங்கள் வராமல் இருக்கலாம். ஆனா இப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டவர் அனுமதிக்கலாம் அல்லது அனுமதிக்காமல் போகலாம். ஆனால் நம்மளுடைய விசுவாசம், நம்மளுடைய அறிக்கை இப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும். அடுத்ததாக ஒரு விசுவாச வீரனை எல்லாருக்கும் தெரிஞ்சவங்க தான். யாரா இருக்கலாம்? தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ தான். அவனும் இந்த 3 விதமான அறிக்கையை தான் அவனும் சொல்கின்றான். அவனுடைய நம்பிக்கையை அப்படித்தான் அறிக்கைகின்றான். அங்க பாபிலோன் மாகாணத்தை விசாரிப்பதற்கென்று ஒரு அழகில அறிவுள்ள நல்ல தேறினவர்கள், ஒரு குட் அட்மினிஸ்ட்ரேட்டர், அவர்களை நல்ல அரண்மனையில் விசாரிப்புக்காக வைத்திருக்கிறார்கள். இங்க நேபுகாத்நேச்சார் என்ன செய்கின்றான்,
60 முழ உயரம் ஒரு சிலை, 6 முழம் அகலத்துல ஒரு சிலையை உண்டாக்கி இதை எல்லாரும் நீங்க தாழ பணியணும். பின்னரம் அந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் வாசிக்கும் பொழுது அதை பணிந்து குனிந்து வணங்க வேண்டும். அப்படி இல்லாதவங்க என்ன செய்யணும்? எரிகிற அக்னி சூளையில புலப்படுவார்கள். ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாருக்கு தெரிய வைக்கப்படுகிறது. இந்த நீர் ஏற்படுத்தின மாகாணத்தை விசாரிப்பதற்கென்று நீர் ஏற்படுத்தின உம்முடைய தாசர்கள் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்ன செய்யறாங்க? நீர் நிறுத்தின சிலையை அவர்கள் வணங்கவில்லை. அப்பொழுதுதான் இந்த 3 பேரும் சொன்னாங்க, ராஜா கேட்கிறாரு, ஏன்பா வணங்கல? இந்த காரியத்தை குறித்து உத்தரவு சொல்ல உனக்கு அவசியம் இல்லப்பா. ஒரு விவேகமான அறிக்கை. டேவிட் மாதிரி எல்லாரும் சொன்னோம். ஸ்ட்ராங்கா அப்படி போட்டோம். சத்ருவானவன் அப்படி வந்தானா நிறைய காரியங்களை நான் சொல்லுவேன். அந்த பிரச்சனை எல்லாம் வர்றத பார்த்துச்சுன்னா நீங்க அந்த பிரச்சனையை பார்த்து என்ன செய்யலாம் நான் முன்னோரு சொல்றேன். இங்க சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்ன செய்யறாரு? அவங்க விவேகமா ஒரு அறிக்கை சொல்றாங்க. நீ எனக்கு என்ன சொல்லி இந்த இதை கொண்டு வந்திருக்க? உன் ஜனங்களை நான் விசாரிக்கணும், உன் மாகாணத்தை நான் விசாரிக்கணும், அவ்வளவுதானே. அதை நான் சரியா செய்யறேன் இல்ல. இந்த சிலையை வணங்குறதுக்கு நம்ம கான்ட்ராக்ட் போட்டு வரலையே. ஒரு விவேகமான ஒரு அறிக்கை முதலாவதாக. உடனே என்ன செய்யறாங்க? வீட்டு 7 மடங்கு அப்படியே சாதாரணமா சூடாக்குறது காரணம் சூடாகுது. இவர்கள் பண்ணின அந்த விசுவாச அறிக்கை, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். நீ என்ன வேணாலும் செஞ்சுக்கப்பா, நீ என்ன வேணாலும் செஞ்சுக்க, இதை நீ நிறுத்தன சிலையை என்னால நான் வணங்க முடியாது. ஒரு அறிக்கை கூட்டுறாங்க. அப்படியா? அவனை அங்க போறோம்? இல்லை, நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்பதை அறிந்திருக்கின்றேன். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அடுத்து ஒரு வீரம் நிச்சயமா வீரம் உள்ள அறிக்கை. அப்படியே தப்புவிக்காம போனாலும் நீ நிற்கிற சிலை நானே வணங்க மாட்டேன்பா. என்னதான் பண்ணிக்க, ஆண்டவர் என்ன என் கூட இருக்கிறார், நான் ஆராதிக்கிற தேவன் என்னை தப்புவிக்க வல்லவர். விசுவாசமா சொல்லிட்டாங்க. அது வீரமா சொல்றாங்க. அப்படியே எங்களை தப்புவிக்காமல் போனாலும் நீர் நிறுத்தின சிலையை நாங்கள் வணங்குவதும் இல்லை என்று ராஜாவாகிய உமக்கு தெரிய கடவுள். ஆமா, நான் இப்படிதான், என்னுடைய ஸ்டாண்டர்ட் இப்படிதான். எந்த சூழ்நிலையிலும் ஒருவேளை ஐயோ 1 மடங்கு 7 மடங்கு சூடாக்கிட்டாங்களே அப்படின்னு அவர்கள் தன்னுடைய அறிக்கையிலே அவர்கள் வேவரிங் மைண்டாக இல்ல, அசைவில்லாமல் அவர்கள் உறுதியாய் இருந்தார்கள். அடுத்ததாக ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிகிறேன். ஏன் நாம் ஆண்டவர் உண்மை உள்ளவர், நாம் ஏன் நம்மளுடைய நம்பிக்கையிலே உறுதியா இருக்க வேண்டும்? ஒரு வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 13வது வசனம். இவைகள் எல்லாம் துஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது. மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? நானும் ஆராதிக்கிற தேவன் அவர் உண்மையுள்ளவர், வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர், நம்மை அழைத்தவர் உண்மையுள்ளவர், நம்மை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர். இங்க பாருங்க, மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. ஏன்? தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அதனால நம்ம விசுவாசம் என்ன செய்யணும்? நம்பிக்கை உறுதியாக செய்யணும். உங்களுடைய தானிக்கு மேலாக அவர் சோதிப்பதற்கு இடம் கொடாமல் இந்த சோதனையை தாங்கத்தக்கதாக அந்த சோதனையோடு அதை தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கையும் உங்களுக்கு உண்டாக்குவார். அதனால எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் அது என்னதான் இருக்கட்டுமே, 7 மடங்கு 70 மடங்கு கூட சூடாகட்டுமே, எப்படிப்பட்ட சூறாவை வரட்டுமே, நான் ஆண்டவர் ஏன் கூட இருக்கிறாரு. அந்த விசுவாசம், மனுஷருக்கு நேருகிற சோதனை மாத்திரம்தான் என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் அனுமதிப்பார். இது முதலாவதாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படியே அனுமதித்தாலும் என்ன செய்வாரு? அதை தாங்கிக் கொள்ள பலன் தருவார். அதோடு தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கையும் உங்களுக்கு உண்டாக்குவார். அதோட எல்லாருக்கும் வெளிப்பட்டதான பாடுகளோ இதோ வராது. ஆண்டவர் யாரை தெரிந்து கொண்டிருக்கிறாரோ, யாருக்கு இதை அனுமதித்தால் அவர்கள் விசுவாசத்திலே அவர்கள் உறுதியாக இருப்பார்கள் என்று அவர் அறிந்து வைத்திருக்கிறாரோ அவர்களுக்கு தான் இப்படிப்பட்டதான காரியம் நடக்கும். தேவன் உண்மையுள்ளவர்.
நம்முடைய திராணிக்கு மேலாக அவர் சோதிப்பதற்கு இடம் கொடுக்க மாட்டார். ஆகையால் என்ன செய்யணும்? அடுத்த வசனம், எனக்கு பிரியமானவர்களே விக்கிர ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள். விக்கிர ஆராதனை என்ன? அமெரிக்கா சிஸ்டர் சூப்பரா சொல்றாங்க. நம்ம விக்கிரம்னா அதை வணங்குறது அப்படிலாம் கிடையாது. ஆண்டவரை நம்பாம வேற எது மேலேயோ நம்ம கண்ணு வச்சிருக்கோமோ, எது மேலேயோ வாங்கி வச்சிருக்கோமோ, அதெல்லாம் விக்கிர ஆராதனை தான். தேவன் உண்மையுள்ளவர், நம்முடைய சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கை எப்பொழுது உண்டாக்குவார்? விக்கிர ஆராதனைக்கு ஓடி ஆண்டவருக்கு மாத்திரம் நாம் முதலிடம் கொடுக்கும் பொழுது ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கின்ற தேவன். ஒரு நல்ல உதாரணம் நம்ம எல்லாம் எல்லை சேர்ந்தார்கள். அதனால நான் சொல்றேன், ஒரு பிராணிக்கு மேலாக சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடுக்க மாட்டார். எனக்கு ஆக்சிடென்ட் ஆனது 2015 நவம்பர். அண்ணனுக்கு தெரியும் மெடிக்கல் எப்படின்னு இருந்துச்சு. கேட்டகரி 1, 2, 3 அப்படிதான். அதாவது 70,000, 90,000, 1,10,000 இவ்வளவுதான். கேஷ்லெஸ்லாம் அப்ப கிடையாது. எனக்கு ஆக்சிடென்ட் ஆகிறப்பதான் அந்த எல்லாம் மாறி அந்த ஃபேமிலி ஃப்ளோட்டர்னு ஒண்ணு வந்து, தலைக்கு 3 லட்சமா, 5 பேர் இருக்கியா 15 லட்சம். 15 லட்சத்தை உனக்கு மட்டும் செலவு பண்ணீங்க அல்லது பாட்டா பண்ணீங்க, அப்படிதானே? ஃபேமிலி ஃப்ளோட்டர் அப்படின்னு அப்பதான் வந்துச்சு. இங்க நானு அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல நான் அட்மிட் ஆகிருக்கேன். எனக்கு அப்பவுமே அந்த ஒரு 10-15 நாள்ல 5 லட்சம் ரூபா, 5.25 லட்சம் ரூபா தீட்டினாங்க. அதுல ஒண்ணுமே பண்ணல, தீட்டிட்டு காலையும் விட்டணும்னு வேற முன்குறிச்சிட்டாங்க. அது கசாப்பு கடையா வச்சு நடத்துறீங்கன்னு அளவுக்கு வெளியில இருந்துலாம் கேட்டாங்க, என்னப்பா நீ சோமாக்குறதுக்கு உனக்கு வந்தனா நீ காலை விட்டுவேன் கையை விட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிதான் நாங்க ராத்திரியோட ராத்திரியா, அண்ணனுக்கு எல்லாமே எல்லா ஹிஸ்டரியும் தெரியும். எனக்கு எழுதி போயிருக்கு, அது வந்தாதான் நான் தெளிவாகணும். ஆனா அடுத்த நாள் நான் இங்க இருந்தேன்னா என் காலுக்கு வச்சு, அப்ப நான் ராத்திரியோட ராத்திரி எனக்கு கிளம்பி போனாதான். இப்பயும் போலீஸ் கேஸ்ல நான் கேஸ் கொடுக்கல, ஒன்னும் கேஸ் கொடுக்கல. அது ஆக்சிடென்ட்ங்கிறதுனால எனக்கு எஃப்ஐஆர்ல கொடுத்துருக்காங்க. அப்போ ஆஸ்பத்திரி விட்டு நான் ஓடி போயிட்டேன்னு தான் இருக்கு. அதாவது அஸ்டாண்டர்ட் ஏதோ ஒரு வேர்ட் போட்டிருக்கான், அந்த எகைன்ஸ்ட் டாக்டர் ஏதோ ஒண்ணு அப்படிதான் போட்டிருக்காங்க. அப்படி வந்து இன்ஸ்பெக்டர் வந்து அந்த இடத்த காமிங்க எங்க விழுந்து, இன்னும் அது கேஸா நடக்குது போகுது என்னன்னு தெரியாது. அப்ப நாங்க என்ன சொல்றோம், ராத்திரியோட ராத்திரியா நாங்க கிளம்பினாதான், இல்லைன்னா எனக்கு என் கால் இருக்காது, நான் ஆண்டவருக்கு சாட்சியா நிக்க முடியாது. ஆண்டவர் என்ன அனுபவிச்சிருக்கிறாங்க, அதுல நான் உறுதியாக இருந்தோம். 5.25 லட்சத்தை கலக்கணும். எனக்கு 2 கிரெடிட் கார்டு இருக்கு. 2 கிரெடிட் கார்டுலயும் என்ன பண்றேன், 1.5 லட்சம் போட்டாச்சு. மிச்சம் 2 லட்சம் எடுக்கணும். ஒரு நாளைக்கு 40,000 மேல எடுக்க முடியாது. சரின்னு ஒரு 4-5 கார்டுல எல்லாத்தையும் எடுத்துட்டு ராத்திரியோட ராத்திரியா கட்டிட்டு அடுத்த நாள் எங்க செய்யறோம், கோயம்புத்தூர் கங்கா ஹாஸ்பிட்டலுக்கு நாங்கள் கடந்து சென்று விட்டோம். ஆனா ஹாஸ்பிட்டல் இருந்துட்டு இந்த காசு பரட்டுறது ரொம்ப கஷ்டம். பிரெட் வின்னர் தான், நம்ம வெளியில இருந்தோம்னா தான் காசு இதெல்லாம் பரட்ட முடியும். இங்க எனக்கு காஷ்லெஸ் அப்போலோல இந்த ஃப்ளோட்டர் வந்து எனக்கு சரி 15 லட்சம் வரைக்கும் நம்மளுக்கு போயிடும் அப்படிங்கிறதுல நாங்க நிம்மதியா. அண்ணன் ஒரு ட்ரிப் வந்தாங்க, சாட்சியே சொல்லி முடிச்சேன். ஒரு 10 நாள் கழிச்சு வந்தாங்க. கூட வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் யாரும் கூட்டு வந்தாங்க, சேர்த்தெல்லாம் யாரும் சேர்ந்தேன். அவருக்கு நான் சாட்சியே சொல்றேன், எனக்கு எல்லாம் சரியாயிடுச்சுன்னு, நான் இருந்து நான் நடக்க போறேன். இவங்க வந்துட்டு போன அன்னையில இருந்து என் காலை விட்டுறதுக்கு அவங்க பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால அதுக்கு முன்னாடியே அண்ணன் வந்துட்டு போயிட்டாங்க. ஐசியூல யாருமே போக முடியாது. என்னுடைய மனைவி 24 hours காத்து கிடந்து அடுத்த நாள் ஒரு 10 நிமிஷம் தான் ஐசியூல அட்மிட் பார்க்க கூடுவாங்க. ஆனா மாதகுமார் அண்ணன் ரொம்ப கேஷுவலா வந்து எனக்காக பார்த்துட்டு ஜோம் பண்ணிட்டு வருவாங்க ஐசியூல வந்து. அப்படிப்பட்டதான ஒரு ஆட்கள், ஒரு ஜெபிக்கிற ஒரு விசுவாசிகள் ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிறார். அதுதான் இந்த தப்பித்துக் கொள்ளும்படியான போக்குன்னா அது இதுதான். அங்க கங்கா ஹாஸ்பிட்டல் போல இருக்கிற பணம்லாம் போயிடுச்சு. அங்க கங்கா ஹாஸ்பிட்டல்ல விடால்ல வந்து அங்க கேஷ்லெஸ்ஸே கிடையாது. ஆனா அண்ணன் இங்க இருக்கிற விடால் மேனேஜர்கிட்ட பேசி, அங்க இருக்கிறவங்கள்ட்ட பேசி, நான் 4 மணி நேரம் காலையில 4 மணிக்கு அப்போல இருந்து ஆம்புலன்ஸ் எடுத்துட்டோம். அங்க 10 மணிக்கு போறதுக்குள்ள அங்க இருக்கிறவங்க வந்து புதுசா அந்த ஹாஸ்பிட்டல கேஷ்லெஸ்க்கு ரிஜிஸ்டர் பண்ணி எல்லா காரியங்களையும் பண்ணி எனக்கு நிம்மதியா, ஏன்னா நீங்க அந்த கவலை இருக்கக்கூடாது உங்களுக்கு நம்மளுக்கு. அதனால எனக்கு அப்படிப்பட்டதான போனவனே அட்மிட் பண்ணி எல்லா டெஸ்டும் திரும்பவும் எடுக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா போனவனே டாக்டர் சொன்னது, ஏன்பா இவ்வளவு தூரம் வந்த, அதை வெட்டுறதுக்கு போக நான் வெட்ட போறேன் அவ்வளவுதான் அப்படின்னு தான் அவர் சொன்னாங்க. ஆனா நாங்க என்ன சொன்னோம், இல்ல டாக்டர் நீங்க வந்து
உங்க வேலையை நீங்க பாருங்க. எங்க வேலை நாங்க ஜெபிக்கிற வேலை. நாங்க வந்து ஜெபம் பண்ணிக்கிடுவோம். எனக்கு ஜெபிப்பதற்கு ஒரு கூட்டம் இருக்கு. நீங்க இதை பத்தி ஒரி பண்ணிக்கிற வேண்டாம். நீங்க என்ன செய்யுங்க, உங்க வேலையை நீங்க பாக்கணும்னு முதல் நாளே ஐசியூல கூட்டு போய் இருக்கிற அந்த எல்லாத்தையுமே எடுத்தாங்க. அடுத்த நாளே செப்டிசிமியா, ஜெயலலிதா அம்மாவுக்கு வந்த அதே நோய். சிங்கப்பூர், லண்டனு அங்கிருந்தெல்லாம் வந்தாங்க. ஜெயலலிதா அம்மாவுக்கு நோய் தொற்று, அந்த கால் ஃபுல்லா இன்ஃபெக்ட் ஆகி அது அழுகி போனதுனால என்ன ஆயிடுச்சு, அந்த பிளட்ல எல்லாம் கலந்து எல்லாம் அப்படியே மேல போய் என்னுடைய பிபி தான் வந்து 60 அந்த ரேஞ்சுக்கு வந்துச்சு. நோய் தொற்று செப்டிசிமியா. திரும்பவும் அள்ளி அடுத்த நாளே என்ன கூட்டு போனாங்க. 18 டாக்டர் என்ன சுத்தி இருக்காங்க. என்னுடைய பல்ஸ் இறங்கிக்கிட்டே இருக்கு, பிபி இறங்கிட்டே இருக்கு. என்னுடைய மனைவி பார்த்து சொல்றாங்க, ஏமா அதாம நாங்க சொன்னோம், நீங்க காலை எடுத்துரும் சொன்னோம், நீங்க கேட்கல, இப்ப பாருங்க பிபி டவுன் ஆகிட்டே இருக்கு, என்ன செய்வதுன்னு தெரியவில்லை. விடிய காலம் 4 மணி வரைக்கும் அங்கெங்கு போராடி ஜெபிப்பதற்கு எங்கெல்லாம் ஆட்கள் இருக்கிறாங்களோ எல்லா இடத்திற்கும் ஜெபத்துவம் ஏறெடுத்துக் கொண்டிருக்கிறது. அந்த இடத்துல என் மிஸ்ஸஸ் கேஷுவலா அங்க இங்க போய் கொடுத்துட்டாங்க. டாக்டர் 3 சொன்னாரு. ஒண்ணு, உங்க உசுர் போயிடும். 2வது, நீங்க கோமா ஸ்டேஜ் போயிருவீங்க. 3வது, பேரலைட்டிக் உண்டும். இந்த 3 ஏதாவது ஒண்ணு நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா நாங்க விசுவாசிக்கிறவர் என்னவென்றால், நான் 2 காலோட ஆண்டவருடைய ஆலயத்துக்கு செல்வேன், 2 காலோட ஆண்டவருக்கு சாட்சியாக இருப்பேன் என்பதை நான் வந்து அதை அறிக்கை செய்து கொண்டே இருந்தேன். விடிய காலம் 4 மணிக்கு அந்த பிபி அந்த வந்து அந்த அப்பர் வந்து 70 வந்துச்சு. இருந்தாலும் ஒரு 5 நாட்கள் அங்க வச்சிருந்தாங்க. வச்சிருந்துட்டுதான் கூட்டிட்டு வந்தாங்க. ஆண்டவர் சோதனை கொடுப்பாரோ அதனை சோதனை தாங்கத்தக்கதாக அதோடு கூட அதுக்கு தப்பித்துக் கொள்வதற்கு உண்டான வழிகளையும் உண்டாக்குவார். எல்லாமே ஆயத்தம் பண்ணிக்கிறாரு. நீ அங்க போ, நீ போறதுனால உனக்கு கேன்சர் சரியாயிரும், உனக்கு இப்படி ஒண்ணு அனுபவிப்பேன். ஆனா இன்னைக்கு நான் சாட்சியாக சொல்லிக்கிட்டேன். அது கங்கா ஹாஸ்பிட்டல் வந்து நீங்க கூகுள்லாம் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வேர்ல்டுலயே ஒரு இந்த ஆக்சிடென்ட் இருக்கு. அதுதான் பெருசு. வெளியில இருந்தா வருவாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் ஏர் ஆம்புலன்ஸ்ன்னு அதை கொண்டு வந்தவனே யாரு? இந்த கங்கா ஹாஸ்பிட்டல் தான். ஆனா அந்த டாக்டர் சொல்லுவாரு, வர்றப்பையும் போறப்பையும் எங்க ரூம்ல என் மனைவி பைபிள் வாசிட்டு இருப்பான். அங்க வந்து ஆசீர்வாதம் நான் முன்னால யோசிப்பேன், ஆசீர்வாதம் டிவி அதுல எல்லாம் என்ன, அது பாட்டு படிச்சுட்டே இருக்குது, யாருக்கு புண்ணியமா இருக்கும்? அது வந்து பாட்டு படிக்கிற மாதிரி இருக்காது, ஏதோ ஷோ பண்ற மாதிரி இருக்கே, ஒரு நேரத்துக்கு 4-5 ட்ரெஸ் மாத்திட்டுலாம் அப்படி படிக்கிறாங்களே அப்படிலாம் நான் நினைச்சு அதை நெக்லெக்ட் பண்ண காரியங்கள் உண்டு. ஆனா உண்மையிலேயே எனக்கு 24 மணி நேரம் அந்த பாடல் அந்த இதெல்லாம் கேட்கும் பொழுது ஆண்டவர் என்னை பலப்படுத்தினார். அப்ப உங்க டாக்டர்ஸ் வருவாங்க, இல்ல உங்களுக்கு நாங்க கவுன்சிலிங் கொடுக்கணும், எப்படியாவது உங்க காலை வெட்டி எடுக்க போறோம், உங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்குன்னு தெரியாது, அதனால உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் அங்க கவுன்சிலிங் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நாங்க சொல்லி எங்க கவுன்சிலர் ஆண்டவராக நீ சொல்ற கவுன்சிலிங், நீ வந்து என்ன அப்படி இப்படி அப்படின்னு என் மனசெல்லாம் நீங்க தேர்தல் இருக்கு. நான் வந்து எனக்கு அது புண்ணியமே இருக்காது, நான் அதை ஏற்றுக்கொள்ளவும் மாட்டேன். எனக்கு கவுன்சிலிங் கொடுக்கறது ஆண்டவராக தான். அப்ப என்னுடைய காலை ஆபரேட் பண்றதுக்கு 13வது ஆபரேஷன் தான் முக்கியமான ஆபரேஷன். ஏன்னா காலு முகக்கீழ ஒண்ணும் இல்லை, சதை இல்லை. அப்ப இடது காலம் ஒரே ஒரு கிராக் தான் அப்படின்னு ஒடுங்கி இருந்துச்சு. அதை வந்து இடது காலம் ஒரு 2 மாசத்துல சரி பண்ணி நடக்க வச்சுட்டாங்க. அடுத்து எனக்கு என்ன பண்ணாங்க, பிளட் நர்வ்ஸ், சென்சரி நர்வ்ஸ் எதுவுமே கிடையாது, எந்த நரம்புகளும் இல்லை. ஏதாவது நரம்புகள் இருந்தாலும் எங்கேயாவது சதையை எடுத்து வச்சு அண்ணனுக்கு அப்படி பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். அதை எடுத்து வச்சு ஒட்ட வச்சிருவாங்க. ஆனா எனக்கு என்னுடைய கேஸ் அப்படியே கிடையாது. ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் ஒரு காரியத்தை என்னைக்கு நாங்க ஆபரேட் பண்ண போறோமோ அன்னைக்கு வந்து டாக்டர் ஜெபிச்சாங்க. எனக்கு வந்து என்னுடைய மனைவியினுடைய அண்ணன் அவங்க வந்து ஜெபம் பண்ணாங்க. நிறைய பேர் ஜெபம் பண்ணி கொண்டிருக்காங்க. ஏன்னா அது முக்கியமான ஒரு ஆபரேஷன். இதுல வந்து கொஞ்சம் சொதப்பினாலும் என்னுடைய கால் இவ்வளவு தூரம் இது பண்ணது பிரசாது. அப்ப அந்த ஜெபத்துல ஆண்டவர் தீர்க்கமாய் வெளிப்படுத்தினார், இன்னைக்கு உனக்கு ஒரு புது விதமான ஆபரேஷன். இந்த ஆபரேஷனை டாக்டர் செய்யற, டாக்டர் கையை பிடிச்சு நான் தான் உனக்கு செய்ய வைக்க போறேன். 2 காரியம். இது புதுவிதமான ஆபரேஷன். ஆபரேட் பண்றது டாக்டர் கிடையாது, நான் தான் டாக்டருடைய கையை பிடிச்சு நான் ஆபரேட் பண்ண போறேன். என்ன ஆபரேஷன் தியேட்டர் காலேஜ் போயிட்டாங்க. ஆக்சுவலா அவங்க எனக்கு பண்ண போறது வந்து கிராஸ் லெக் சர்ஜரி. அதாவது இந்த காஃப் மசில்ல இருக்கிற அந்த கண்டக்கால் அந்த சதை நிறைய இருக்குல்ல, அதை எடுத்து இதை அப்படியே போடுறதுதான் அந்த கிராஸ் லெக் சர்ஜரி.
ஆனா இது நிறைய இவ்வளவு தூரம் சதையே இல்லாதனால என்ன பண்ணாங்க, இந்த கிராஸ்ல சர்ஜரி பண்ண முடியல, பேரலா இப்படி வச்சுட்டு, அப்பதான் புதுசா ஒரு டாக்டர் பண்றாங்க, இப்படி 2 கால்களையும் இப்படி ஒட்ட வச்சுட்டு இந்த காஃப் மசில கீழே கட் பண்ணாம இதுல இருந்து தூக்கி அப்படியே இது மேல போர்த்தி விட்டாங்க. அதாவது வெட்டி போடல, செடி பதிய போடுற மாதிரி. இப்ப ரோஜா செடி வளர்ந்துட்டு இருக்கோம், 2 கொப்பு இருக்குன்னா ஒரு கொப்பு என்ன பண்ணுவாங்க, அப்படியே வளைச்சு அப்படியே இருக்கும், வெட்ட மாட்டாங்க. துளிர் ஆன பிறகு தனியா வெட்டி 2ஆ எடுத்துருவாங்கல்ல, அதே மாதிரிதான் இந்த பக்கம் இருக்கிற அந்த சதைய அந்த இவ்வளவு தூரத்துக்கு கீழே வெட்டல, தூக்கி போட்டாங்க. சைடுல ஒரு விண்டோ மட்டும் வச்சுட்டாங்க, சத்த ஓட்டம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்பதற்காக. அன்னைக்கு ராத்திரி டாக்டர் வராரு, இதே வார்த்தையை சொல்றேன். நாங்க சொல்றோம், டாக்டர் இன்னைக்கு உங்களுக்காக நாங்க ஜெபம் பண்ணோம் டாக்டர் அப்படின்னோம். எங்களுக்காக ஏன் ஜெபம் பண்ணீங்க அப்படின்னு கேட்கிறாரு. இல்ல, ஆண்டவர் உங்களுக்கு ஞானத்தை கொடுக்கணும். நான் எம்சிஹெச் அது இது, நாங்க தான் வேர்ல்ட்லயே நாங்க பெஸ்ட் ஹாஸ்பிட்டல், எங்களுக்காக நீங்க ஏன் ஜெபிச்சீங்க அப்படின்னு கேட்டார். இல்ல, ஆண்டவர் உங்க கையை பிடிச்சி உங்களுக்கு ஆபரேட் பண்ணணும்னு தான் நாங்க ஜெபம் பண்ணோம் அப்படின்னு சொன்ன உடனே அவரு உண்மையிலே ஷாக் ஆகியாரு. ஆமா, நான் இன்னைக்கு உங்களுக்கு புது விதமான ஆபரேஷன் நான் பண்ணேன். அவர் கடைசி முடிக்கிற பாவம், அவர் கூட அசிஸ்டண்டா இருந்த 6 டாக்டரும் ஓடி போயிட்டாங்க. அவர் சொல்றாரு, இவர் ஏதோ தப்பான ஒரு வழியில போயிட்டு இருக்காரு, இதுல எப்படி இவர் தப்பு பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ட்டு 6 டாக்டரும் போயிட்டாங்க. அந்த இவங்க இருப்பாங்க பாத்தீங்களா, ஸ்காவெஞ்சர்ஸ், அவங்கள வச்சுக்கிட்டு அந்த இதெல்லாம் எடுத்து வச்சு நான் உங்களுக்கு போட்டு விட்டேன். ராத்திரி பாக்குறேன், அந்த விண்டோ திறந்து பாக்குறாரு, நல்ல பிளட் சர்க்குலேஷன். அடுத்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தாரு. அப்ப அவர் சொல்றாரு, இல்ல இந்த ஞானம் எங்களுக்கு கிடையாது. அடுத்த நாள் என்ன கேட்கிறாரு, எப்படி ஃபீல் பண்றீங்க நீங்க, ஏன்னா ஆபரேஷன் சக்சஸ் ஆயிடுச்சு. நான் சொல்றேன், இல்ல டாக்டர், நான் எந்த ஆஸ்பத்திரியில இருக்கேன், நான் எவ்வளவு பெரிய ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன், எனக்கு ஆபரேட் பண்ணது யாரு, நீங்க இல்ல அப்படின்னு சொன்னப்போ அவர் என்ன சொன்னார் தெரியுமா, இல்ல இல்ல இல்ல, நீங்கள் ஆராதிக்கிற தேவன், நீங்க ராத்திரி பகலும் உங்களுடைய, அவர் இங்கிலீஷ்ல சொல்றாரு, யுவர் வைஃப் ஆல்வேஸ் ஸ்டடியிங் பைபிள், நான் பாக்குறப்பெல்லாம் பைபிள் வாசிச்சுட்டு இருக்காங்க, பாக்குறப்பெல்லாம் வேதம் வாசிச்சுட்டு இருக்கீங்க. இல்ல, எங்களால ஒண்ணும் இல்ல, ஆண்டவர் தான், ஆண்டவர் தான் அப்படின்னு அவருடைய வாயிலிருந்து அவர் சொல்வதற்கு அவர் ஆண்டவர் அந்த நேரத்துல கிருபை பாராட்டினார். அதனால எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் நம்மளுடைய நம்பிக்கையை, நம்மளுடைய விசுவாசத்தை அசைவில்லாமல் நாம் உறுதியாய் இருக்க கட்டளை ஆண்டவர் இடுவார். நாமும் அதற்கு ஏற்ற விதமாய் நாம் நடந்து கொள்ள ஆண்டவர் நல்ல நேரத்தை தருவாராக. நாம் ஜெபிக்கலாம். ஜெபித்து நான் இந்த கூடியை முடிக்கிறேன். நான் நிற்கும் பாறை நிலை குலைந்து கழிந்தாலும், என் நம்பிக்கையின் அஸ்திவாரம் அசைந்தாலும், நான் நிற்கும் பாறை அங்குலைந்து அழிந்தாலும், என் நம்பிக்கையின் அஸ்திவாரம் அசைந்தாலும், நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என்னும் பாதையெல்லாம் அந்த ஆழம் சூழ்ந்தாலும், வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும், அந்தகாரம் சூழ்ந்தாலும், வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும், என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை.
நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை. அன்பின் பரலோக பிதாவே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். வேதத்திலிருந்து கர்த்தாவே ஒரு சில வார்த்தைகளை, ஒரு சில வசனங்களை கர்த்தாவே நாங்கள் தியானிப்பதற்கு அந்த வசனங்களை கர்த்தாவே அருமையான கர்த்தாவே உம்முடைய தேடுகின்ற, உம்மை விசுவாசிக்கின்ற ஜனங்களோடு கர்த்தாவே அதை ஞாபகப்படுத்துவதற்கு, அதை பகிர்ந்து கொடுப்பதற்கு தேவனாகிய கர்த்தர் பாராட்டின கிருபைகளுக்காய் நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, எபிரேய வாக்கியம் சொன்னது போல 3வது அதிகாரத்திலே ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான பொல்லாத அவிசுவாசம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் என்று வசனத்தின் படியாய் கர்த்தாவே நீர் எங்களை எச்சரிக்கிறீர். ஆண்டவரே, இந்த வசனத்தின் மூலமாக ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான பொல்லாத அவிசுவாசம் உள்ள இருதயம் உங்களில் ஒருவருக்குள்ளும் இல்லாதபடிக்கு நாங்கள் எச்சரிக்கையாக இருப்பதற்கு தேவனாகிய கர்த்தர் அப்படியாய் எங்கள் ஒவ்வொருவரையும் இங்கே பலப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். சத்துருவானவன் எந்த சூழ்நிலையிலும், அது சாதகமான சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, சாதகமற்ற சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, ஆண்டவரை நாங்கள் உண்மையே நம்பினவர்களாய், உண்மையை நாங்கள் அறிக்கை செய்கின்ற பிள்ளைகளாய், அந்த அறிக்கையிலே நாங்கள் கடைசி வரை அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கற்றுக்கொண்டவர்களாய் இந்த இடத்தை விட்டு நாங்கள் கடந்து செல்ல அப்படியாய் தேவன் எங்களுக்கு கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, இந்த தேவனாகிய கர்த்தர் அடியனுக்கு பாராட்டின கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகின்றோம். அருமையான இந்த ISP இயக்கத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக கூட நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, எப்படியா இந்த ஊழியங்களை கர்த்தாவே நீங்கள் ஆரம்பிச்சிருக்கீங்க. ஆண்டவரே, இன்று கர்த்தாவே அது ஆலமரம் போல கர்த்தாவே அது பதுகி பெருகத்தக்கதாக இந்த தேவனாகிய கர்த்தர் கிருபை பாராட்டியிருக்கிறேன். நன்றி செலுத்துகின்றோம். அநேக சாட்சிகளை நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவரே, இந்த ISP ஊழியமானது எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அது மிகவும் பிரயோஜனமாய் இருக்கிறது. அந்த கூடுகை எங்களுடைய வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனமாய் இருக்கிறது. அநேகருக்கு உதவி செய்வதற்கு ஆண்டவர் எங்களை தெரிந்தெடுத்து எங்களுக்கும் கூட ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார் என்று இந்த ஊழியங்களை குறித்ததான அநேக சாட்சிகளை நாங்கள் கேட்க தேவனாகிய கர்த்தர் கிருபை செய்திருக்கிறேன். நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, அதே போல அடியனுக்கு கூட கர்த்தாவே நீ பாராட்டின கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, ஏசாயா 80:7 வசனம் சொல்லப்பட்டது போல கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் வெட்கப்படேன், நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன் என்று அநேக நேரம் இந்த வசனங்களை நான் சொன்னேன். ஆண்டவரே, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு தேவனாகிய கர்த்தர் உன் பேரிலே வைத்திருக்கின்ற அந்த நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் தீமைக்கல்ல, அவைகள் சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளை என்று இந்த வசனங்கள் எல்லாம் அடியனுக்கு காண்பித்து கர்த்தாவே அடியன் பண்ணின அறிக்கையிலே அடியன் உறுதியாக இருக்க தேவனாகிய கர்த்தர் நீ கிருபை செய்கிறே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, அது ஆம்புடேஷன் 3-4 மாதங்களுக்கு பின்பதாக கூட அது ஆம்புடேஷன் என்று சொன்ன பொழுது கூட என்னுடைய இருதயத்தை நீ திடப்படுத்தினேன். அடியன் அவிசுவாசமா இல்லாதவர் என் தேவனாகிய கர்த்தர் அடியனை பலப்படுத்தினீரே. ஆண்டவரே, நான் வல்லமையாய் கர்த்தாவே இந்த தினத்திலே நான் நிற்கிறேன் என்றால் என் தேவனாகிய கர்த்தர் பாராட்டின இரக்கம், அவர் என் மேல் பாராட்டின தயவு, அவர் என் மேல் பாராட்டின கிருபை கர்த்தாவே எங்கள் மீது வைத்த கிருபை அவ்வளவாய் பெரியது. ஆண்டவரே, நீர் எனக்கு செய்த இந்த காரியங்களை கர்த்தாவே உம்முடைய விசுவாசிகளாகிய உம்முடைய பிள்ளைகளுக்கு அடியன் ஞாபகப்படுத்தவும் அடியனுக்கு கிருபை செய்தபடினாலே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, தொடர்ந்து எங்களையும் இந்த கூடைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கூட கர்த்தாவே இது இப்படியாய் கர்த்தாவே நீங்க எங்களை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, எங்களுக்கல்ல கர்த்தாவே, எங்களுக்கல்ல உம்முடைய நாமத்திற்கே மகிமை பண்ண எங்கள் மூலமாய் கர்த்தாவே நாங்கள் வேலை செய்கின்ற இடங்களிலே, எங்களுடைய தெருக்களிலே, எங்களுடைய இல்லங்களிலே, எங்களுடைய சபையிலே கர்த்தாவே உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துவர்களாய் நாங்கள் காணப்பட விசுவாசத்தில் நாங்கள் ஊன்றி நிற்க, விசுவாசத்திலே ஒருவேளை தொய்ந்து போனவர்களுக்கு அவர்களை உற்சாகப்படுத்துவதற்கு ஏதுவான வார்த்தைகளை நாங்கள் சொல்ல எங்கள் தேவனாகிய கர்த்தர் நீங்கள் ஒவ்வொருவரையும் கூட கர்த்தாவே நீங்கள் தெரிந்து கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் தகுதிப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகின்றோம். கர்த்தாவே, தொடர்ந்து காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.